செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் பாரதி பூங்காவில் நடைபெற்ற ஓவிய கலைஞர் சாலையோர ஓவிய கண்காட்சியினை கவர்னர் துவக்கி வைத்து பார்வையிட்டார். குருமாம்பேட் குப்பை கிடங்கில் ஆய்வு செய்தார் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார். சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியை மூட எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களுடன் பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் பாரதி பூங்காவில் நடைபெற்ற ஓவிய கலைஞர் சாலையோர ஓவிய கண்காட்சியினை கவர்னர் துவக்கி வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரி காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் ஓவிய கலைஞர்களின் சாலையோர ஓவிய கண்காட்சி பாரதி பூங்காவில் நடைபெற்றது. இதனை கவர்னர் கைலாசநாதன், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சாலையோர ஓவிய கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டனர். இதில் ஏராளமான கைவினை மற்றும் ஓவிய பொருட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இதில் ஓவியர்கள் மற்றும் கைவினை கலைஞர்கள் கைவண்ணத்தில் பல்வேறு ஓவியங்களும் கலை பொருட்களும் இடம்பெற்றது. இதனை பள்ளி மாணவர்கள் உட்பட ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். குருமாம்பேட் குப்பை கிடங்கில் ஆய்வு செய்தார் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக கனமழை பெய்து ஆறு, ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாக்கினர். இந்த நிலையில் குருமாம்பேட் குப்பை கிடங்கில் கழிவுகளை கலந்த மழைநீர் வெளியேறி கோபாலன் கடை பகுதியில் உள்ள வாய்க்கால் வழியாக குடியிருப்புகள் சென்றது. இதனால் அந்த பகுதியில் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணன்குமார் கோபாலன் கடை பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், மழையால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், மேலும் குப்பை கிடங்கில் இருந்து வரும் தண்ணீரை ஊருக்குள் நுழையாதவாறு தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து அமைச்சர் அவ்வழியாக சென்ற குப்பை லாரியில் ஏறி குருமாம்பேட் குப்பை கிடங்கிற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அங்கிருந்த கழிவுகள் வாய்க்காலில் கலந்து ஊருக்குள் நுழைவது தெரியவந்தது. உடனே அமைச்சர் குப்பை அள்ளும் தனியார் நிறுவனத்தாரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனடியாக கிடங்கில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை தடுத்து நிறுத்த வேண்டும், தங்களால் பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு அந்த நிறுவனத்தினர் கழிவுநீரை ஊருக்குள் செல்லாமல் பார்த்து கொள்வதாகவும் நிவாரணம் வழங்குவதாகவும் உறுதியளித்தனர். இதனையடுத்து அமைச்சர் அங்கிருந்து மீண்டும் குப்பை லாரியில் ஏறி புறப்பட்டு சென்றார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியை மூட எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களுடன் பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளி உள்ளது. இந்த பள்ளி 80 ஆண்டுகளாக அப்பகுதியில் இயங்கி வருகிறது. தற்போது 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு என 2 வகுப்புகள் மட்டுமே நடந்து வந்த நிலையில் 15 மாணவர்கள் மட்டுமே இந்த பள்ளியில் படித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மதியத்திற்கு மேல் பள்ளியில் இருந்த மாணவர்களை அருகாமையில் இருக்கக்கூடிய மணவெளி பகுதியில் உள்ள பள்ளியில் படிக்குமாறு அதிகாரிகள் தெரிவித்து உள்ளதாகவும், இதனைத் தொடர்ந்து மாணவர்களை வெளியேற்றிவிட்டு பள்ளிக்கு சீல் வைத்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டிக்கும் விதமாக சின்ன வீராம்பட்டினம் பகுதியை சேர்ந்த மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பள்ளி இதே இடத்தில் இயங்க வேண்டும் என்றும், சுயநலத்திற்காக இந்த பள்ளி வேறு இடத்திற்கு மாற்றப்படுவது கண்டிக்கத்தக்கது என்று தற்போது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளியை இடித்துவிட்டு மதுபான கடையை கொண்டு வருவதற்கு அரசு நடவடிக்கை எடுப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கல்வித்துறையை
என் பேர் ராஜி சாரதி. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்களுக்கு இந்த ஸ்கூல் வேணும். ஏன்னா சின்ன பசங்களும் இங்கே தான் படிக்கிறாங்க, நாங்களும் இங்கே தான் படிச்சிருக்கோம். இங்கே வந்து படிப்பாங்க. இங்கே ஸ்கூல் வசதி தான் மட்டும்தான் இருக்குது. இங்கே பஸ் வசதி, ஒரு ஹாஸ்பிட்டல் வசதி கூட இல்லை. இங்கே இருக்க ஒரே வசதி ஸ்கூல் தான். இப்போ அந்த ஸ்கூலே இடிச்சிட்டிங்கன்னா பசங்க வந்து பஸ்ஸில் 2 கிலோமீட்டருக்கு போவாங்க. அது அங்கே போகிறதுக்கலாம். அதனால எங்களுக்கு இந்த ஸ்கூல் வேணும். புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் சின்ன வீராம்பட்டினம் கிராமம். இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த பள்ளிக்கூடம் வந்து ரொம்ப பழமையான கட்டடமாக இருக்குது. இது மிகவும் மோசமான நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கடந்த 3-4 மாதத்துக்கு முன்னால் வந்து நம்ம சொசைட்டி மூலயமா ஒரு கோரிக்கை வச்சோம் புதுச்சேரி அரசுக்கு. இந்த பள்ளி வந்து மிகவும் பழுதடைந்த நிலையில் இருக்குது. இதை நவீன வசதிகள் கூடிய கட்டிடமாக விரைவாக மாற்றி இப்போ இருக்கிற மாணவர்களோட மாற்று இடத்துல இயங்க வச்சுட்டு இந்த பள்ளி மாணவர்களுக்கு வந்து மாற்று இடம் ரெடி பண்ணி இப்போ தற்காலிகமாக இயங்க வச்சுட்டு இதை நவீன வசதிகளோட கட்டடத்தை கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அரசு ஒரு அறிவிப்பு ஓட்டியிருக்காங்க. ஒற்றை இலக்கில் பள்ளி மாணவர்கள் இயங்குறதுனால வந்து இவங்களை வந்து ஓடவழி பள்ளிக்கூடத்துக்கு மாற்றிட்டு இங்கே இருக்கிற அரசு பணியாளர்களையும் அங்கே மாற்றிட்டு இந்த பள்ளிக்கூடத்தோட நிலை என்னன்னே தெரியாமல் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு குழப்பமாகவும் இருக்குது. இதே இந்த கட்டடத்தை இங்கே இடிச்சிட்டு புதிய நவீன வசதிகள் கூடிய இதே இடத்துல இந்த கட்டிடம் செயல்படும். மழை வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்ய சென்ற துணை சபாநாயகர் விஷ ஜந்து கடித்ததால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி மாநில துணை சபாநாயகராக இருப்பவர் ராஜவேலு. நெட்டப்பாக்கம் தொகுதியில் இருந்து புதுச்சேரி சட்டசபைக்கு எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர். கடந்த 3ஆம் தேதி தனது தொகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார். மேலும் நிவாரண முகாம்களில் தங்கியிருந்த மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். தொகுதியில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி இருந்ததால் வெறும் காலுடன் தண்ணீரில் இறங்கிச் சென்று பார்வையிட்டார். அப்பொழுது காலில் ஏதோ ஒன்று கடித்தது போன்று இருந்தது. ஆனால் ராஜவேலு அதனை பொருட்படுத்தவில்லை. இந்த நிலையில் நேற்று முன்தினம் திடீரென அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு காய்ச்சல் மற்றும் வலியால் அவதிப்பட்ட அவரை புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஆனால் தொடர்ந்து அவருக்கு காய்ச்சல் குறையவில்லை. மேலும் உடல்நிலை மோசமானதால் மேல் சிகிச்சைக்காக மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர் நேற்று சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விஷஜந்து அவரை கடித்திருக்கலாம். அதனை கண்டு கொள்ளாததால் தொற்று ஏற்பட்டுள்ளது என்று தெரிய வந்துள்ளது. அங்கு அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதால் தற்போது உடல்நிலை தேறி வருவதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சிட்டி சார்பில் மணவெளி தொகுதி என்ஆர் நகரில் புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை மற்றும் புயல் வெள்ள காரணத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பல்வேறு அமைப்புகள் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி தொகுதியில் உள்ள என்ஆர் நகரில் புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் தலா 5 கிலோ அரிசி ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டி சார்பில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அதன் தலைவர் ரோட்டரியன் அறிவழகன், செயலாளர் கமலக்கண்ணன், பொருளாளர் ஜெயராமன் மற்றும் அதன் உறுப்பினர்களான ரோட்டரியன்கள் மகாலிங்கம், ஆறுமுகம், பாஸ்கரன், ரங்கநாதன், விஜயநாராயணன், சிவகுமார், வினோத் ஆகியோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று அரிசியை வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரோட்டரியன் சிவகுமார் தலைமையேற்று நடத்தியிருந்தார். புதுச்சேரியில் புயல் வெள்ள பாதிப்புகளை மத்திய அரசின் சிறப்பு குழுவினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்வதற்காக இன்று மாலை வருகை தர உள்ளதாக ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசின் உள்துறை அமைச்சக பேரிடர் மேலாண்மை பிரிவின் இணைச் செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையில் 6 பேர் அடங்கிய குழுவினர் புதுச்சேரி புயல் வெள்ள பகுதிகளில் ஆய்வு செய்ய மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. அதற்காக அவர்கள் கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு இன்று மாலை வருகை தர உள்ளனர். தனியார் விடுதியில் தங்கும் மத்திய குழுவினர் இன்று நேரம் கிடைத்தால் புயல் வெள்ள பகுதிகளை ஆய்வு மேற்கொள்வர் என்றும், இல்லாவிடில் நாளை காலையில் ஆய்வு மேற்கொள்வர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆய்வுக்கு பின் மத்திய குழுவினர் புதுவை கவர்னர், முதல்வரையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளனர். ஆய்விற்கு பின் மத்திய குழுவினர் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்திற்கு புயல் மழை வெள்ள நிவாரண நிதியை மத்திய அரசு அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
தீபாவளி சீட்டு நடத்தி ரூபாய் 16.58 லட்சம் மோசடி செய்த தம்பதியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான வானூர் நாராயணபுரத்தை சேர்ந்தவர் புருஷோத்தமன். தனியார் நிறுவன ஊழியர். இவர் மனைவி கீதாவுடன் இணைந்து தீபாவளி நகை சீட்டு நடத்தி வந்தார். சீட்டில் சேர்பவர்களுக்கு 2 கிராம் தங்க நாணயம், 10 கிராம் வெள்ளி மற்றும் ரூபாய் 3000 மதிப்பிலான மளிகை பொருட்கள் வழங்குவதாக கூறினார். இதனை நம்பி கரசூர் பகுதியை சேர்ந்த 132 பேர் ரூபாய் 16,58,000 வரை தீபாவளி சீட்டு கட்டினர். ஆனால் தீபாவளி பண்டிகை முடிந்ததும் அவர்கள் கூறியபடி பொருட்கள் ஏதும் வழங்கவில்லை. இதையடுத்து சீட்டு கட்டியவர்கள் புருஷோத்தமன் வீட்டிற்கு சென்று கேட்டபோது சில தினங்களில் தருவதாக கூறினார். இந்த நிலையில் கணவன் மனைவி வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவாகினர். இதனால் பாதிக்கப்பட்ட சாந்தி என்பவர் அளித்த புகாரின் பேரில் சேதராப்பட்டு போலீசார் வழக்குப்பதிவு செய்து புருஷோத்தமன், கீதா ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் பாரதி பூங்காவில் நடைபெற்ற ஓவிய கலைஞர் சாலையோர ஓவிய கண்காட்சியினை கவர்னர் துவக்கி வைத்து பார்வையிட்டார். குருமாம்பேட் குப்பை கிடங்கில் ஆய்வு செய்தார் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார். சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியை மூட எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களுடன் பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.